அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான்? தொடர் 4. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே நேசிக்கிறான், அழகையே விரும்புகிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரசூலா நமக்கு பொதுவா சொல்லிட்டாங்களே அல்லாஹ் அழகை நேசிக்கிறான், இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இந்த நபிமொழியினோட பின்னணியை யோசிக்கணும். ஒரு முழு நபிமொழியிலிருந்து நம்ம எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதி தான் இப்ப நான் சொன்ன விஷயம். இப்ப அந்த முழு நபிமொழி என்னன்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட தோழர்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, பெருமையை பத்தி சொல்றாங்க. யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்கோ அவங்க சுவனம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு நபி தோழருக்கு ஒரு சந்தேகம் வருது, யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய ஆடையோ காலனியோ அழகா இருக்கணும்னு நினைக்கிறது பெருமையில் அடங்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, அது பெருமையில் அடங்காது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். நிச்சயமா அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே நேசிக்கிறான் அப்படின்னு இந்த இடத்துலதான் பதிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் பெருமைக்கான விளக்கம் கொடுக்கறாங்க. சத்தியத்தை மறுப்பதும் மனிதர்களை இழிவாக கருதுவதும் தான் பெருமை அப்படின்னு அந்த நபிமொழி முடியுது. அப்போ இதுல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிச்சு நம்ம சுத்தி இருக்க எல்லாத்தையும் அழகா வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமை. அதான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். முதல்ல நம்மளுடைய உடல் தூய்மையா சுத்தமா அழகிய முறையில நம்ம பராமரிக்கிறோமா அப்படின்றத யோசிக்கணும். ஈவன் நம்மளுடைய ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டு. அதுக்கப்புறமா நம்ம அணிந்திருக்கக்கூடிய ஆடை அணிகலன்கள், இது பாக்குறதுக்கு அழகாவும், நம்ம வியர் பண்ணிருக்கிறது, நம்ம அணிந்திருக்கக்கூடிய முறை அழகாவும் இருக்கா அப்படின்றத உறுதி செய்யணும். அதுக்கப்புறமா நம்ம வசிக்கக்கூடிய இடம், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே அழகிய முறையில இருக்கா அப்படின்றத உறுதி செய்யணும். இந்த நபிமொழிய நம்ம எப்படி மட்டும் புரிஞ்சிக்க கூடாதுன்னா, இந்த அழகுல அதிக ஆடம்பரமோ வீண் விரயமோ இருந்துடக்கூடாது. வீண் விரயம் பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியா குர்ஆன்ல சொல்றான், வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னு. இன்னொரு விஷயம், இந்த நபிமொழிய பெண்கள் தவறா புரிஞ்சுக்க கூடாது. எப்படின்னா, அழகை வெளிப்படுத்துறேன் அப்படின்ற பேர்ல நம்மளுடைய ஆடை கட்டுப்பாடுகளை மீறி அழகை வெளிப்படுத்துற முயற்சிச்சிடக்கூடாது. வேலைப்பாடுகள் உள்ள புர்காவோ, தன்னுடைய அலங்காரங்கள், தோடு, செயின், வளையல், மோதிரம் இதெல்லாம் வெளியே தெரியுற மாதிரி நகங்களை அலங்கரிச்சுக்கிறது, இந்த மாதிரி தவறுகளை செஞ்சிடக்கூடாது. முக்கியமா ஷால் கவர் பண்ணும்போது அழகு ட்ரெண்ட் அப்படின்ற பேர்ல மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காம ஷால் கவர் பண்றது, இது எதுவுமே செஞ்சிடக்கூடாது. நமக்கான ஆடை கட்டுப்பாடுகள் மார்க்கத்துல என்னவோ அந்த எல்லைக்கு உட்பட்டு இந்த நபிமொழியை பின்பற்றுவதற்கு பெண்களாகிய நாம நிச்சயமா முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறமா இந்த நபிமொழி இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம செஞ்சிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய உள்ளம், சிந்தனை, செயல் இதுலயும் அழக ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுகும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே அவன் வாழ்வையும் மரணத்தையும் படைத்தான். இது அல்லாஹுடைய வார்த்தை. குர்ஆன்ல சூரத்துல் முல்க்ல 67வது அத்தியாயம் 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதாவது நமக்கான வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்ததுக்கு காரணமே எந்த அளவுக்கு அழகான செயலுக்குரியவங்களா நம்ம வாழ்றோம்னு பாக்குறதுக்காக தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நமக்கு அழகிய செயல் இயல்பா வரணும்னா நம்மளுடைய சிந்தனை, நமக்கான உள்ளம் எல்லாமே அழகா இருக்கணும் அப்படின்றது நமக்கு இந்த குர்ஆன் வசனம் மூலமா புரிய வருது. இப்போ இந்த நபிமொழி எப்படி நம்ம பின்பற்றி இறைவனுடைய நேசத்தை பெற முடியும்னா, உடலாலையும் ஆடை அணிகலன்களாலையும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இடத்தாலையும் பிளஸ் நம்மளுடைய உள்ளம், செயல் இது எல்லாத்தாலையும் அழகா இருக்கணும். அப்படி அழகா இருந்தாதான் இறைவனுடைய நேசத்தை பெற முடியும். ஸோ சொல்லால், செயலால், உடலால், உள்ளத்தால், ஆடையால் அழகா இருந்து மிக அழகிய அல்லாஹுடைய நேசத்தை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.